மலைகளின் இளவரசி. அதிகாலை 6:50 எழுந்திரிச்சு அப்படியே வெளியே வந்தால் எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒட்டி அப்படியே ரொம்ப பக்கத்தில் மலையில் இறங்குற மாதிரி இருக்குது. மலையில் பாதி இடங்களை இப்போ தெரியல. ஸோ மலையோட 50% தான் தெரியுது. 50% மேலே எல்லாமே அப்படியே மிஸ்ட்டு மறைச்சிருக்கு. நாங்கள் தங்கியிருந்தது அபூர்வா லீக்ரீஸ் அபூர்வாயின் நம்மளோட கேம்ப்ஸ் அசோசியேஷனோட மெம்பர் பவர் டெக்னாலஜி சாரோடது. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். உண்மையை நல்லா ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே வெளியே வந்தால் நேரமாக இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக மழை. ஜஸ்ட்டு கேம்ப் ஃபயர் கூட ஒரு 1/2 தான் போட்டோம். திருப்பி மழை வந்தனால அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. நாங்கள் நைட்டு 10 மணி வரைக்கும் முன்னே அலவுடு. அதுக்கு மேலே சவுண்ட்லாம் கொடுக்குறது ஆடியோ சிஸ்டம்லாம் போடக்கூடாதுட்டாங்க. எங்களோட ஃபைனல் ஈசி மீட், ஆக்சுவலாக அவுட்டோர் ஈசி மீட்டு கொடைக்கானலில் இன்னும் ஒரு 8:30 to 9:30 அந்த மாதிரி மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம மதுரை கிளம்ப போகிறோம். மதுரையில் எந்த மாதிரி கிளைமேட் இருக்குன்னு தெரியல. கீழே இறங்கினா தான் தெரியும். உண்மையிலேயே இங்கே பயங்கர சில்னஸ்ஸு. நான் கூட கொஞ்சம் வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா பயங்கர சில்லுன்னு, நைட்டில் பயங்கர குளிர். அப்படி ஜர்க்கின் போட்டு தான் தூங்குற மாதிரிலாம் இருந்துச்சு. காலைல எழுந்திரிச்சு அப்படியே ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணலான்ட்டு இருக்கோம். டீம்லாம் எழுந்திரிச்சிட்டு இருக்காங்க. எழுந்திரிச்சோடனே அப்படியே ஜஸ்ட் ஒரு ஸ்மால் வாக் வாங்கி போய்ட்டு வந்துட்டு அப்படியே எவ்வளோ வீடுகள் அப்படியே ஒவ்வொரு மலையை அப்படியே உடச்சி கட்டியிருக்காங்க. அது பூரா வீடுகள் தான். வீடு, ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த சைடில். கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம்பிள் வரப்போகுது. கண்டிப்பாக ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு ஜாலியான கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும், மலையை என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பாக கொடைக்கானல் விசிட் பண்ணுங்கள். பாய்.